திருமணம். சுபால நாட்டு இளவரசியான காந்தாரி 100 பிள்ளைகளுக்கு தாயாகவும் வரத்தை சிவபெருமானிடம் பெற்றிருப்பதாக பீஷ்மர் கேள்விப்பட்டார். அவளை திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைத்தார் பீஷ்மர். காந்தாரியின் சகோதரரான சகுனியின் தலைமையில் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. சகோதரிக்கு சீதனமாக ஏராளமான பொன்னையும் பொருளையும் அளித்தான் சகுனி. வசுதேவரின் தந்தையான சுரன் யதுகுல தலைவனாக இருந்ததால் அவனுக்கு பிருதை என்னும் அழகிய மகள் ஒருத்தி இருந்தாள். சுரனின் ஒன்றுவிட்ட சகோதரனான குந்திபோஜன் பிள்ளைப்பேறு அற்றவனாக இருந்தான். எனவே சுரன் பிருதையை குந்திபோஜனுக்கு தத்து கொடுத்தான். அப்போதிலிருந்து பிருதை குந்தி என வழங்கப்பட்டாள். ஒருமுறை அவளது சேவையில் மகிழ்ந்த துர்வாச முனிவர் அவளுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்றை கற்பித்தார். அழகிலும் ஆற்றலிலும் நிகரற்று விளங்குகின்ற மைந்தர்களை அளிக்க வல்லது அந்த மந்திரம். ஒருநாள் அந்த மந்திரத்தின் சக்தியை சோதிக்க எண்ணினாள் குந்தி. அந்த மந்திரத்தை கூறி சூரிய தேவனை அழைத்தாள். அவள் பேரொளியுடன் சூரியன் அவள் முன் தோன்றினான். இதனை சற்றும் எதிர்பாராத குந்தி, சூரிய தேவனே, தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. எனக்கு எதுவும் தேவையில்லை. துர்வாச முனிவர் அளித்த மந்திரத்தின் சக்தியை சோதிக்கவே நான் இவ்வாறு செய்தேன் என்று அச்சத்துடன் கூறினாள். அதற்கு சூரியன், காரணம் எதுவாக இருந்தாலும் நான் முனிவரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு குழந்தையை அளித்தே தீர வேண்டும் என்று கூறி அழகிய குழந்தை ஒன்றை குந்தியின் கைகளில் அளித்து மறைந்தாள். பேரழகு நிறைந்த அந்த குழந்தையின் உடலில் கவசம் ஒன்று 2 குண்டலங்களும் ஒட்டியிருந்தன. ஊரார் பழிச்சொல்லுக்கு அஞ்சிய குந்தி குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து கங்கையில் விட்டுவிட்டாள். அதிரதன் என்னும் தேரோட்டி அந்த பெட்டியை கண்டெடுத்து அந்த குழந்தையை வசுசேனன் என்ற பெயரில் வளர்க்கலானான். வசுசேனன் எல்லா கலைகளிலும் வல்லவனாக வளர்ந்தான். சூரிய வழிபாடு அவனது பெரு விருப்பத்திற்குரிய ஒன்றாக இருந்தது. அதிகாலை ஆரம்பிக்கின்ற அவனது வழிபாடு கதிரவனின் வெங்கதிர்கள் முதுகை சுடும் வரை நீளும். பிற எல்லாவற்றையும் விட அவனது கொடைத்திறம் ஈடு இணையற்றதாக திகழ்ந்தது. எதை கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவான் வசுசேனன். தன்னுடன் ஒட்டி பிறந்த கவச குண்டலங்களையும் வெட்டி இந்திரனுக்கு தானமளித்தான். கர்ணன் வெட்டுபவன் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டான் வசுசேனன். குந்தியில் சுயம்வரத்திற்கான நாள் குறிக்கப்பட்டது. அதற்காக எல்லா அரசர்களும் அழைப்பு விடுத்தான். குந்தி போஜன் சுயம்வரத்திற்கு பாண்டுவும் சென்றிருந்தான். பாண்டுவின் அழகில் மனத்தை பறிகொடுத்த குந்தி அவள் கழுத்தில் மாலையிட்டான். திருமணம் இனிதாக நிறைவேற குந்தியுடன் நாடு திரும்பினான் பாண்டு. சில காலத்திற்கு பிறகு மாத்ரா மன்னன் சல்லியனின் மகளான மாத்ரியையும் பாண்டுவிற்கு திருமணம் செய்து வைத்தார் பீஷ்மர். இந்த வேளையில் தேவக மன்னரின் மகளை விதுரனுக்கு திருமணம் செய்து வைத்தார் பீஷ்மர். 2 மனைவியருடன் இல்லற வாழ்க்கை இனிதாக 1 மாதம் கழித்தான். பாண்டு பின்னர் தன் படைகளுடன் திக்விஜயம் புறப்பட்டு பல நாடுகளை வென்று ஏராளமான பொருளுடன் நாடு திரும்பினான்.